வடமாகாணம் மற்றும் கூட்டுறவு அமைச்சின் ஏற்பாட்டில் பனை அபிவிருத்தி வாரத்தின் முதல் நாள் நிகழ்வு யாழ்ப்பாணம் பொது நூலக கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன், விவசாய அமைச்சர் போ. ஐங்கரநேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். வடமாகாணத்திலே வகை தொகையின்றி காணப்பட்ட பனை வளங்கள் இப்பகுதியில் ஏற்பட்ட தொடர்ச்சியான 30 ஆண்டு கால போரின் விளைவாக பாதிக்கப்பட்டுள்ளன. லட்சக்கணக்கான பனை மரங்கள் பதுங்கு குழிகள் அமைப்பதற்கும் காப்பரன்கள் அமைப்பதற்கும் பெருமளவில் தரித்து வீழ்த்தப்பட்டுள்ளன. எஞ்சியிருந்த பனைமரங்கள் பல தொடர் எறிகணை வீச்சுக்களால் சிரச்சேதம் செய்யப்பட்டு அழிக்கப்பட்ட நிலையில் இன்று வடமாகாணத்தில் அதுவும் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் பனைமரங்களுக்கு மிகுந்த தட்டுப்பாடு காணப்படுகின்றது ஏற்பட்டுள்ளது. பற்களை சுத்தம் செய்வதற்கு பல்வைத்தியரிடம் செல்ல வேண்டிய தேவையில்லை என்பார்கள் அந்த காலத்து வயோதிபர்கள் பலர். 4 பனம்பழங்கள் இவ்வேலையை நிறைவு செய்து விடுவன என்று கூறுவார்கள். போர்க்காலங்களில் சர்க்காரத்திற்கு பெரும் தட்டுப்பாட்டு இப்பகுதியில் ஏற்பட்ட போது பனம்பழத்தில் இருந்து பெறப்பட்ட பனம் களியை உபயோகித்தே உடைகளை சுத்தம் செய்தார்கள் என்று கேள்விப்பட்டுள்ளேன். மீண்டும் வடக்கின் பொருளாதாரமாக பனைசார் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதையும் நோக்கமாக கொண்டே நாங்கள் இவற்றை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் இவற்றை கொண்டாடி வருகின்றோம். நாங்கள் பனைகளை வெட்டி அழிக்க நிச்சயமாக நிலத்தடி நீரும் வந்து கீழே போய்கொண்டே போகும். பனை என்கின்றது எங்களுடைய பொருளாதாரத்தினுடைய ஒரு அடிநாதம். பனை என்கின்ற அந்த ஓலைச்சுவடிகள் இல்லாமல் போயிருந்தால் தொல்காப்பியம் எங்களுக்கு கிடைத்திருக்காது, நல்ல இதிகாசங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்காது. தமிழை வாழ வைத்தது இந்த பனை.